அண்ணா, மகா. அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டாரா? போயிட்டாரு மகா. எதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரா? அம்மா, அதான் திருவுக்கு நடந்த விஷயத்த பத்தி விசாரிக்க சொல்லி திவ்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்கம்மா. ஓ. திருவை தனியா கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. ஓ, அப்படியா? அம்மா, திவ்யாக்கா கிளம்பிட்டாங்களா? திவ்யா அப்பவே கிளம்பிடுச்சு மகா. மகா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் மறந்தே போயிட்டேன். என்னன்னா? அன்னைக்கு மண்டபத்துல நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல. அதுக்கப்புறம் உன் கல்யாண போட்டோவை பார்த்த டென்ஷன்ல அதை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன் மகா. அது என்ன விஷயம் மகா? இப்போ அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னா கவிதாக்க பத்தின உண்மை தெரிஞ்சிரும். விஷயம் தெரிஞ்சா இவரு சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா இதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாரு. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். இந்த குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நமக்கு தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. மகா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நான் என்ன விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் மறந்து போச்சு. அது சரி, மண்டபத்துல திருவ கொலை பண்ண வந்த கொலைகாரனை நீதான் ரூம்ல அடைச்சு வச்சியா? இல்ல மகா, அந்த கொலைகாரனை நீதான் ரூம்ல அடைச்சு வச்சியான்னு கேக்குறேன். என்ன பேசுறீங்க? அவர்தான் கொலை பண்ண வந்தவரை சண்டை போட்டு விரட்டிட்டு போனாரு. அவரை கொலை பண்ண வந்த கொலைகாரனை நான் எப்படி ரூம்ல அடைச்சு வைக்க முடியும்? ஓ, ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஏய் மகா, மகா, என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு உங்க வீட்டுல தான் சார் இருக்கு. எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியல சார். அத சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். சார், சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டதும் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எங்க வீட்டுல மகான்னு ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஆனா நீங்க என்னடானா லக்ஷ்மி எங்க வீட்டுக்குள்ள வந்ததா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்கு புரியுது சார். இப்ப இந்த நிமிஷம் லட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்தத பார்த்துட்டு தான் சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க சொன்ன மாதிரி லக்ஷ்மி இப்போ இந்த நிமிஷம் எங்க வீட்டுல தான் இருக்கா. சத்தியமா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல சார். நீங்க லக்ஷ்மி எங்க வீட்டுக்குள்ள வந்ததா சொன்னப்பவே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இப்ப அவளை என் வீட்டுக்குள்ள பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சியில் என்ன பேசுறதுன்னே தெரியல சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணவா? சரி திரு, உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதுவா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுங்க. நான் பார்த்த விஷயத்த நம்பாம இருக்கவும் முடியாம ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறேன் சார். எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. எனக்கு இதை நினைச்சு பார்க்க தலையே சுத்துது. அவசரப்படாதீங்க, என்ன எதுன்னு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏதாவது உதவி வேணும்னா எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க திரு. நான் இப்ப கிளம்புறேன். ஓகே சார். அதை விடுங்கண்ணே. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அவர் உங்களை கேட்டதும் நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க அத முதல்ல சொல்லுங்க. இரு, நீ அந்த லட்சுமியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதால உனக்கு அப்படி தோணி இருக்கும். லட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க அத்தனை பேர் அங்க இருக்கிறப்போ எப்படி அந்த பொண்ணால எங்களை தாண்டி அங்க வந்து உன்னை பார்த்துருக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் உன்னுடைய பிரமன்னு ஏதோ சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். எனக்கு அவங்கிட்ட அப்படி மறைச்சி பேச ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு மகா. மயிலண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்னாலதான் நீங்க இப்படியெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல மகா, அவனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. நீ இதை பத்தியெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத மகா. அண்ணா, அவரு தூங்கும் போதே குங்குமத்தை அவருக்கு வச்சு விட்டுட்டு வந்துடுறேன்.